இறுதி செய்த பாஜக. திருப்பரங்குன்றம் வேட்பாளர் இவர்தான். மோடியே நேரடியாக சொன்ன விஷயம். மதுரையில் உள்ள 10 சட்டமன்ற தொகுதியில் அதிமுக்கியத்துவம் வாய்ந்த தொகுதியாக அரசியல் களத்தில் பார்க்கப்பட்டு வருகின்ற தொகுதி திருப்பரங்குன்றம் தொகுதி. இதற்கு முக்கிய காரணம் கார்த்திகை தீபத்தூண் விவகாரம்தான். மலை உச்சியில் உள்ள கார்த்திகை தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட்டும் அதை நிறைவேற்றப்படவில்லை. இதனால் முருக பக்தர்கள் மற்றும் திருப்பரங்குன்றம் பகுதி மக்களின் கோபத்திற்கு உள்ளாகி இருக்கிறது ஆளும் திமுக அரசு. குறிப்பாக திருப்பரங்குன்றம் தொகுதியில் தொடர்ந்து முக்குளத்தோர் சமூகத்தைச் சேர்ந்த வேட்பாளர்களே வெற்றி பெற்று வருவதால் இது முக்குளத்தோர் தொகுதி என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை என்பது நிரூபணமாகியுள்ளது. மாற்று சமுதாயத்தை இந்த தொகுதியில் நிறுத்தினால் வெற்றி பெற முடியாது என்பதால் அதிமுக, திமுக 2 கட்சிகளும் மற்றும் கூட்டணி கட்சிகளும் முக்குளத்தோர் சமூகத்தைச் சேர்ந்த ஒருவருக்கே இந்த தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு கொடுத்து வெற்றி பெற்றுள்ளார்கள் என்பது வரலாறு. குறிப்பாக முக்குளத்தோர் சமூகத்தினர் தெய்வமாக வணங்கும் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் உயிரிழந்த இடமும் கூட திருப்பரங்குன்றம் தொகுதியில்தான். திருப்பரங்குன்றம் முருகன் கோவில் அருகே சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவில் முருகபக்தரான பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் தன்னுடைய இறுதி காலத்தில் தங்கியிருந்தார். அங்கிருந்து தினமும் அவர் திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலுக்கு சென்று முருகனை தரிசனம் செய்த பின்பே அடுத்து அவரது பணியை தொடங்குவார். அந்த வகையில் பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை முக்குளத்தோர் சமூகத்தினர் முருகனின் அவதாரமாக தற்பொழுது வரை வழிபட்டு வரும் நிலையில் திருப்பரங்குன்றம் முருகன் கோவில் மலை உச்சியில் கார்த்திகை தீபத்தூணில் தீபம் ஏற்றுவதில் ஒரு பிரச்சனை என்றால் சும்மா இருப்பார்களா? ஆம், திருப்பரங்குன்றம் கோட்டை தெருவில் வசிக்கும் முக்குளத்தோர் சமூகத்தைச் சேர்ந்த குறிப்பாக பெண்கள் பெரும்பாலானோர் அரசியல் சார்பு இல்லாமல் மலை மீது உள்ள கார்த்திகை தீபத்தூணில் தீபம் ஏற்ற முயன்று கைது செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. மேலும் மலை உச்சியில் உள்ள கார்த்திகை தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என தன் உயிரை தீக்கிரையாக்கி உயிர் தியாகம் செய்த பூரணச்சந்திரன் ஒரு முக்குளத்தோர் சமூகத்தைச் சேர்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இது மட்டுமின்றி திருப்பரங்குன்றம் மலையை சுற்றி சுமார் 48 கிராமங்களைச் சேர்ந்த காவல் மிராசுதாரர்கள் என்று அழைக்கக்கூடியவர்கள் அனைவரும் முக்குளத்தோர் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள். அந்த வகையில் என்டிஏ கூட்டணியின் சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கும் முக்குளத்தோர் சமூகத்தைச் சேர்ந்த ராஜன் செல்லப்பா மீண்டும் இதே தொகுதியில் போட்டியிட்டால் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது. ஆனால் கார்த்திகை தீப விவகாரம் பிரதமர் திருப்பரங்குன்றம் விசிட் என பாஜக மற்றும் RSS பார்வை பாஜக திருப்பரங்குன்றம் தொகுதியில் நேரடியாக போட்டியிட வேண்டும் என முயற்சி செய்து வருகிறது. அந்த வகையில் மதுரை திருப்பரங்குன்றம் தொகுதியில் பாஜக போட்டியிடும் பட்சத்தில் அதற்கான முக்குளத்தோர் சமூகத்தைச் சேர்ந்த வேட்பாளரை பாஜக ஏற்கனவே தேர்வு செய்து விட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் திருப்பரங்குன்றம் கோவிலுக்கு பிரதமர் வந்த பின்பு இந்த தொகுதி குறித்த உளவுத்துறை ரிப்போர்ட் குறித்து பிரதமர் மோடிக்கு சென்றிருக்கிறது. அதன்படி முக்குளத்தோர் சமூகத்தில் ஒருவருக்கே திருப்பரங்குன்றம் தொகுதியில் போட்டியிட தேர்வு செய்ய வேண்டும் என நேரடியாக பிரதமரே சொன்னதை தொடர்ந்து திருப்பரங்குன்றம் தொகுதியின் வேட்பாளராக முக்குளத்தோர் சமூகத்தைச் சேர்ந்த ஒருவரை பாஜக மற்றும் RSS ஏற்கனவே தேர்வு செய்துவிட்டது என்கின்ற உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் வெளியாகியுள்ளது.